நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை கோட் பண்ணியோ இல்லைனா வந்து அதை திரும்ப ஷேர் பண்ணியோ அவங்க வந்து அதை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு புத்துணர்ச்சி இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அதுதான் நான் சொன்ன சம்மந்தம் இல்லாத தீர்ப்புங்க இது நீதிக்கான இது விசாரணையே நடக்கலை. இது யார் விசாரிக்கணுன்றது தான். நீதி வெல்லுன்னா பாஜக நான் மாட்டிக்கிட்டேன்டா நீதி வெல்லுன்னு போடுறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு புசியானது ரைட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வராரு. இன்னும் எல்லாம் வெளில வராங்க. எனக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. அப்புறம் நிர்மல் அவர் வந்து பேசுகிறாரு, இது இனிமே இந்த வழக்கு விஜய்க்கு பாசிட்டிவாக வேணுமா நெகட்டிவாக வேணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது பாஜக. ஏன்னா சிபிஐ வந்து பாஜகவோட கைப்பாவை. நான் சொல்லலை, விஜய் சொன்னார். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை அப்படி சேஃப்கார்ட் பண்ணிவிட்டு மற்றவங்களை பற்றி மட்டுமே பேசுகிறீங்க. எனக்கு இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த இஷ்யூவோட நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, இந்த நெரேட்டிவில் பெரிய தாக்கத்தை இவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் ஐடிஸை வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டீம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக காங்கிரஸோட ராகுல் டீமுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம டிவிக்கே கூட கூட்டணி வைப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராங்க, இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராகுலுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா இதை செட் பண்ண வைக்கிறது யாருன்னா பாஜக டீம் தான். ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் வாஷ் அவுட் பண்ணியிருக்கு, ஓட விட்டுருக்கு. தமிழ்நாடு மட்டும் தான் எல்லாரையும் ஓட விட்டுருக்கு, வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. அதை இழக்க விரும்பலை காங்கிரஸ். இவர் எத்தனை தொகுதியில் விஜய் நம்பி இவங்க வந்து திமுக விட்டுட்டு இங்கே வருவாங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாங்களே அவங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு 40 வாஷ் அவுட் பண்ண முடியுமா விஜயால? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். டிஎன் ட்ரோல் மீடியாவை சேர்ந்த சேகர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அதை வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை கோட் பண்ணியோ இல்லைனா வந்து அதை திரும்ப ஷேர் பண்ணியோ அவங்க வந்து அதை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு புத்துணர்ச்சி இந்த சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது அதுதான் நான் சொன்ன சம்மந்தம் இல்லாத தீர்ப்புங்க இது நீதிக்கான இது விசாரணையே நடக்கலை. இது யார் விசாரிக்கணுன்றது தான். நீதி வெல்லும் தானே சொல்கிறாரு. அதுதான் சொல்கிறேன். நீதி வெல்லுன்னா பாஜக நான் மாட்டிக்கிட்டேன்டா நீதி வெல்லுன்னு போடுறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. கீழே ஒருத்தன் வெற்றிக்கான முதல் படிக்கட்டு யாருப்பான்னு பார்த்தா மணி. வெற்றிக்கான முதல் படிக்கட்டு சிபிஐ போன அவரை மட்டுமே இல்லை, எனக்கு எல்லாருமே தான். திடீர்னு புசியானது ரைட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வராரு. இன்னும் எல்லாம் வெளில வராங்க. எனக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. அப்புறம் நிர்மல் அவர் வந்து பேசுகிறாரு, 10 நாள் பாதாளத்தில் பதுங்கி இருந்துட்டு இன்னைக்கு என்ன பைல்வன் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் ஆனால் தலைமறைவுன்னு நம்ம குற்றம் சாட்ட முடியாதுல்ல. சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், நாளைக்கு வந்து இந்த நீதிபதி இப்போ இருக்கார்ல, அவர் வந்து நாளைக்கு திடீர்னு தாவேக்காக அகைன்ஸ்டாக ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டாருன்னு வையேன், முடிஞ்சு. இவரும் திமுக, உச்சநீதிமன்ற நீதிபதி. ஆமா, இவரும் திமுக அப்படின்னு. அவர் இந்த ஊருக்காரர் கிடையாது. ஆனாலும் பூசுவோம், அட்டி பூசுவோம். யாரா இருந்தாலும் கவலையே இல்லை, நாங்கள் பூசுவோம். ஏன் இப்போ இவங்க உயர்நீதிமன்றத்துல இருந்து ஒரு தலைமை நீதிபதியை போட்டாங்கல்ல, அவரே முன்னாள் சிபிஐ அதிகாரி தானே. அவரே ஏத்துக்கல, அவரே ஏத்துக்கலையே. அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்காரர் இல்லையே. அவருக்கு அப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம்ல, அவரே ஏத்துக்கலையே இவங்க. இல்லை, அவங்க போலீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்சியினுடைய ப்ரெஷர் இருக்கும்ல. இது இனிமே இந்த வழக்கு விஜய்க்கு பாசிட்டிவாக வேணுமா நெகட்டிவாக வேணுமா அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது பாஜக. ஏன்னா சிபிஐ வந்து பாஜகவோட கைப்பாவை. நான் சொல்லலை, விஜய் சொன்னார். அதனால் இவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினாலோ மறுபடியும் கிண்டியில் இருக்க பிரபல ஹோட்டலில் இன்றைக்கி வாணி சீனிவாசன் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, என்கிட்ட ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு ஓப்பனாக அறிவிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எதிர்பாராத பெரிய கட்சின்னு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இல்லை. எதிர்பாராத பெரிய கட்சின்னா இவங்க ஒரு ஆள் தான். எடப்பாடி பழனிசாமி கிண்டிக்கு வர வச்சு அவர் அன்றைக்கி மௌனமாகவே இருந்தார். அமித்ஷா முன்னாடி கூட்டணி உறுதின்னு அறிவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சைலண்ட்டாகவே வெளியே வராரு. அவங்க மறுத்துட்டாங்களா? அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு எடுத்து தான் போனோம் அப்படின்ட்டு. யாரு அவங்களுடைய கூட்டணி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நாள்லாம் அந்த மாதிரி எந்த டாக்குமே வரல. அது கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த டாக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் நமக்கு நிறைய இதெல்லாம் வருது. அந்த மாதிரி இதுவும் நடக்கலாம். ஏன்னா இந்த சிச்சுவேஷன்லாம் வச்சுட்டு தான் ஒருவேளை விஜய் சொல்லியிருப்பார் போல, பாஜகவோட கைப்பாவை தான் சிபிஐ அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. அதனால இதுவும் நடக்கலாம்.
அண்ணன் பாட்டுக்கு செவனே நீங்க சுத்திக்கிட்டு இருந்தாரு. அண்ணன் நீ வாண்ண, நீ இறங்குனா தேரு, நடந்தா உச்சமா அப்படின்னு கிளப்பி விட்டு கூட்டு வந்து கடைசியில சிபிஐ கையில மாட்டி விட்டு வந்துட்டேன். அந்த மாதிரிதான் இருக்கு இது எனக்கு பாக்குறதுக்கு. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்களோ இல்லை உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்களோ பேசுறது கிடையாது. திருவண்ணாமலையில வந்து காவல்துறையினர் வந்து பெண்களிடத்தில் அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதை நீங்கள் கண்டிக்கலை. இப்போ ஒரு லாக்அப் சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை அப்படி சேஃப்கார்ட் பண்ணிட்டு மற்றவங்களை பற்றி மட்டுமே பேசுகிறீங்க, இல்லை உங்களுடைய நகைச்சுவை திறன் மூலமாக ஒரு கட்சி மேலே மட்டுமே அந்த லைட் படுது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சட்ட ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போ அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம்னா, ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவே இல்லை, அதை மூடி மறைக்குது, அதில் வந்து அதை காலம் தாழ்த்துது, அதிகாரிகளை காப்பாற்ற துடிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு போகும்போது நம்ம நிச்சயமாக ரியாக்ட் ஆகும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது, உடனடியாக அடுத்தடுத்த வேலைகள் நடக்குது அப்படின்னா நாம் அதை வந்து சரி பண்ணி அதை வந்து நம்ம பேச வேண்டான்ற முடிவில் தான் நாங்கள் இருக்கோம். எனக்கு இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவாக இருக்குது. இந்த இஷ்யூவோட நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல, இந்த நெரேட்டிவ்ல பெரிய தாக்கத்தை இவங்க ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் ஐடிஸை வச்சு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன மாதிரி நெரேட்டிவ் சொல்கிறீங்க? விஜய் கடவுளுக்கு நிகரானவர். நான் வேணா இன்னைக்கு ஒரு போஸ்ட் காட்டுறேன், கடவுளுக்கு தெரியும் உண்மை என்னவென்றுன்னு விஜய் கடவுளுக்கு தெரிய போடுறாரு. அது உள்ளே போய் பார்த்தா 100% ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயோட பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ ஒரு குவாட் போடுறேன், ஆர்எஸ்எஸோட புத்தியே இதுதான், ஆர்எஸ்எஸோட புத்தி ஃபேக் ஐடின்னு சொல்கிறாங்க, ஃபேக் ஐடின்னு சொல்கிறாங்க, சொல்கிறதும் ஃபேக் ஐடி, சொல்கிறது ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடி வச்சு தான் இவங்க நெரேட்டிவே செட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் ஐடி வச்சு போட முடியாது, ஃபேக் ஐடி வச்சு தான் போட முடியும். ஃபேக் ஐடிக்கு 59 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 59K ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ அத்தனை பேர் அவங்க அது பார்க்குறாங்கல்ல. கீழே வியூஸ் பார்த்தா இன்னும் கொடூரம், அதை விட ஹையஸ்ட்டாக இருக்குது, ஃபாலோவர்ஸோட வியூஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று உள்ள ஃபுல்லாக பாசிட்டிவான ஒரு வீடியோஸ் தான் இருக்குது. ஃபேக் ஐடி வச்சு நீங்கள் என்ன வேணாலும் போடுவீங்களா? விஜய்க்கு பாசிட்டிவாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நடுவில் கடவுளுக்கு நிகராக போடுறீங்க. அப்போ நான் அந்த ஒரு ஐடியை நான் போய் போடுறேன், போட்டதா அதுக்கு கமெண்ட் பண்ணுறது இது ஒரு ஃபேக் ஐடிங்கிறேன். நீயே ஒரு ஃபேக் ஐடி தானே, நீ உன் ஒரிஜினல் ஐடியிலேருந்து சொல்லு. இன்றைக்கி ஒரிஜினல் ஐடியிலேருந்து ஒரு கூத்து நடக்குது, ராகுல் காந்தி இவரும் ஒன்றா இருக்க ஒரு ஏஐ பிக்கை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி வந்து இவர்கிட்ட ஃபோனில் பேசினாரு நிறைய பேர் அது அப்படின்னு போடுறாங்க. நீ பேசுறதுக்காகலாம் நீங்கள் வந்து அது ஒரு நெரேட்டிவ். நாங்கள் பாஜக கூடலாம் போக மாட்டோங்க, நாங்கள் அதெல்லாம் தனி. நாங்கள் பாரு எல்லா தலைவருக்கும் ஒரு அபிமான ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கார், எல்லா தலைவர்கிட்டும் சமமாக பேசக்கூடிய எங்கள் தலைவராக, அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. இல்லை இதனால என்ன ஆதாயம் இருக்குது? ஏன்னா இது நெரேட்டிவ் நீங்கள் சொல்கிறீங்க, பட் காங்கிரஸ் திமுக ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்க போயிட்டு இருக்க போகிறாங்க, அந்த கட்சியை பற்றி பேசி உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா என்ன? நிச்சயமாக இருக்குது. இங்கே 2 வகையான காங்கிரஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு காங்கிரஸ், அதாவது கோஷ்டி சொல்கிறேன், ஒரு டீம் டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில பேர் பார்த்துருப்பீங்க, டிவிகேவில் காங்கிரஸில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் டிவிகே கூட கூட்டணி வைக்கணும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் மேடைகள்லயே சொல்றாங்க. ஒருத்தர்ல 2-3 இடங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டீம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா டைரக்டா காங்கிரஸோட ராகுல் டீமுக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. நம்ம டிவிக்கே கூட கூட்டணி வைப்போம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தராங்க, இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராகுலுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா இதை செட் பண்ண வைக்கிறது யாருன்னா பாஜக டீம் தான். ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் வாஷ் அவுட் பண்ணியிருக்கு, ஓட விட்டுருக்கு. தமிழ்நாடு மட்டும் தான் எல்லாரையும் ஓட விட்டுருக்கு, வாஷ் அவுட் பண்ணியிருக்கு. அதை இழக்க விரும்பலை காங்கிரஸ். இவர் எத்தனை தொகுதியில் விஜய் நம்பி இவங்க வந்து திமுக விட்டுட்டு இங்கே வருவாங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாங்களே அவங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு 40 வாஷ் அவுட் பண்ண முடியுமா விஜயால? அன்ப்ரூவன் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அன்ப்ரூவன் ஸ்ட்ரென்த் தானே. அப்போ இதெல்லாம் நம்பி நான் எப்படி போக முடியும்? அதை அவரை பெருசாக அதை அலட்டிக்கல. ஆனால் இங்கேருந்து அந்த இன்ஜெக்ஷன் போய்கிட்டே இருக்குது. டிவிக்கு கூட வைக்கலாம் இன்ஜெக்ஷன் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க நெரேட்டிவ். நாங்கள் வந்து எல்லாரு கூடயுமே இருக்கோம், எல்லாரும் இதுவும் பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் எல்லாமே தகவலாக வரும் பிரதர். விஜய் வந்து கட்சியை ஆரம்பிக்க போகிறார், என்ன தகவல் பார்த்தா ஆரம்பிச்சிருப்பாரு. விஜய் மதுரையில் மாநாடு நடத்த போவதாவது தகவல் பார்த்தா அங்கே மதுரையில் மாநாடு, எல்லாமே தகவலாகவே வரும். விஜய் 1/2 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசினார், அப்போனா அது உறுதின்னு அர்த்தம். இதை ஏற்பாடு செய்து கொடுத்தது ராகுல் காந்தி பேசுனது உறுதின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, உறுதி. அவங்களோட அஃபீஷியல் பேஜ்லேயே போட்டிருக்காங்க. அவங்களோட அஃபீஷியல் பேஜ்ல ஏஐ போடுறாங்க. என்னன்னா அப்பனா இவங்க எல்லாரும் இது பாரு, நம்ம எல்லாரு கூடயும் பேசுறோம், நம்ம எல்லாரு கூடயும் பண்ணிருக்கோம், நீ ராகுல் கூட பேசுற அப்படின்னா ராகுல் காந்தி ஓட்சோரி பத்தி பக்கமா அடிச்சார்ல, எத்தனை அறிக்கை நீ வெளியிட்ட? ஆனா ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, எப்ப தெரிவிச்சாங்க? சூழலுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சு ட்வீட் போட்டாங்க.
எப்போ விஜய் போட்டாரா? அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டில்லேருந்து இந்த ஓட்சோரி அட்ரஸ் பண்ணி அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஏதோ ஓட்டு திருடி இருக்காங்களாம் அப்படின்னாரு. வந்திருக்காங்களாம், செஞ்சிருக்காங்களாம், திருடி இருக்காங்க அப்படின்றது தானே கண்டனம். திருடி இருக்காங்களாம் அப்படின்னா எனக்கு தெரியாதுப்பா அவர் சொல்லியிருக்காராம் அப்படின்றதுக்கான அர்த்தம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓட்சோரி நடந்திருக்கு, ஒரே வீட்டுக்குள்ளே 70 ஓட்டு இருந்திருக்கு, அப்பா பேர் எக்ஸிக்யூட் என்னென்னமோ போட்டு வருது, இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் இருக்குன்னு ப்ரூஃபோட பண்ணுறாரு. இப்போ நான் ராகுல் கூட நிற்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி எத்தனை பாஜக, நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக இவங்க எத்தனை விஷயத்துக்கு இவங்க குரல் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ என்ன நீங்கள் கேட்குறீங்க, தமிழ்நாட்டில் இருக்க சட்ட ஒழுங்கை பற்றி நீ ஏன் கேள்வி கேட்கலன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க முன் வந்தாங்க. என்ன பில்லு? ஒவ்வொரு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், இல்லை சிஎம் ஆகட்டும், இல்லை பிஎம் ஆகட்டும், யாராக இருந்தாலும் 30 நாள் ஜெயிலில் இருந்தால் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும்னு சொன்னாங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. விஜய் எந்த இடத்துல என்ன பேசினார்? இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும்ல. இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு முஸ்லீம் கோயிலை இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, ஓடி போய் இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு விஜய் என்ன ரியாக்ட் பண்ணார்? மேபி இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் காம் ஆனதுக்கப்புறம் அவங்க இந்த சிச்சுவேஷன் சொல்லலை, இந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி நடந்தது இது எல்லாமே. ஓகே, இந்த ஸ்டாம்பேட்க்கு முன்னாடி நடந்தது நான் சொல்லிருக்கேன். அதுக்குமே இன்னும் அவங்க அட்ரஸ் பண்ணல. அப்போ உங்களுக்கு தேவை என்ன? இதுக்குள்ள வந்து நான் எப்படியாவது இந்த இடத்துல நான் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடணும், அவ்வளோதானே அவங்க தேவை. அதை மத்தியில் எமர்ந்தா என்ன, யார் என்ன பண்ணான்னா, எந்த கூத்து அடிச்சா என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அங்கே ஹார்பரில் வந்து சரக்கு போதைப் பொருள் வருதா, கவலை இல்லை. இந்த பில் பாஸ் பண்ணுறீங்களா, கவலை இல்லை. அந்த கூட்டத்தொடரில் கடைசி நாள் தான் பில் பாஸ் பண்ணுறாங்க. ஏன்? அதில் விவாதம் நடக்காது, டக்குன்னு எல்லாம் வெளியே போயிடுவாங்க, டக்குன்னு ஈஸியாக பில் பாஸ் பண்ணிடலாம். இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு இது இல்லை. ஊபியில் என்னென்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியும், இவர் அதை பற்றி அக்கறை இல்லை. அப்போ நீங்கள் என்ன மோட்டிவில் இருக்கீங்க? இதுக்குள்ளே வரணும்னு ஒரு மோட்டிவில் இருக்கீங்கல்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தானவங்க. அப்போ நான் உங்களை தான் நான் எதிர்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களை தான் நான் எதிர்க்கணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு, மற்ற சட்ட ஒழுங்கை பற்றி நீங்கள் பேச நிச்சயமா இருக்கு, நான் இல்லைன்னுலாம் மறுக்கலை. அதாவது இங்கே நடக்கிற சட்ட ஒழுங்கு இருக்குல்ல, இந்த சட்ட ஒழுங்குக்கு ஒரு தீர்வு வருதா இல்லையான்ற நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன அந்த ஆணவ கொலைக்கு உடனடியாக அந்த பெண் காவலரை டக்குன்னு மாற்றுறாங்க, டக்குன்னு உடனே மாற்றுறாங்க. அது என்னன்றது விசாரணை நடக்குது. நான் இதை அட்ரஸ் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இதை விட இது பெரிய விஷயமா தெரியுது. 41 நடக்காம தடுக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குல்ல. நிச்சயமா தடுக்க இருக்கு. இந்த ஆணவ கொலை நேற்று கூட ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. நாங்கள் எப்போ ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிற தமிழக அரசுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எங்களோட கோரிக்கை என்னென்னா, ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் நிறைவேற்றணும் அப்படின்ற நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவுன்னு சொல்லியிருக்கோம். அதனால சில விஷயங்களை நாங்கள் சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் நிறைவேற்றணும், அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இதிலெல்லாம் நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம். இதெல்லாம் நடக்கணும். ரெண்டாவது, சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தணும். காவலர்களுக்கு இந்த மாதிரி அதிகாரம் கொடுக்கக்கூடாது. வர இந்த மாதிரியான அக்யூஸ்டுகளில் இந்த பையன் வந்து பெரிய அக்யூஸ்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அதுக்கு எப்படி இதை ரியாக்ட் ஆகுறனே தெரியல. இந்த பையன் ஒன்று கொலை பண்ணாங்கல்ல, அவங்க ஒரு பெரிய ரவுடின்னு சொல்கிறாங்க. அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தெருவை அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. கடையெல்லாம் மூடிய நண்பன் செத்துட்டான், லாக்அப் டெத்தில் செத்துட்டான்னு அடிச்சு நொறுக்கிக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. இல்லை, ஆனால் லாக்அப் டெத்து அடிப்படையில் எதிர்க்க வேண்டிய அதுவுமே லாக்அப் உள்ள டெத்தா இல்லை என்னன்னு தெரியல. அவன் வந்து ஒரு இடத்துல இருந்து மீட்கப்படுறான். அப்போ இந்த விசாரணை வரும்போது தான் நம்ம அதை வச்சு பேச முடியும். ஆனால் அநியாயமாக இருக்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் எதிர்த்து கண்டுதான் பேசணும். ஒருவேளை அது உண்மையிலேயே லாக்அப் டெத்துன்னு உறுதியாச்சுன்னா நிச்சயமாக பேசுவோம். சரி. ஆனால் இவரை கூட்டு போனாங்க, அதுக்கப்புறமா இவர் அங்கே இல்லை, இங்கேருந்து பிணமாக எடுக்கப்படுறாங்க. அப்போ இவங்க தான் காரணம்னு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த விசாரணை நடக்குது. அப்போ விசாரணை நடக்குதுன்னா நம்ம என்னன்றதை நம்ம பின்னாடி பேசுவோம் இல்லையா? அது வரைக்கும் நாங்கள் இப்போ இந்த காவலரை பாதுகாக்கிற வேலை, இந்த லாக்அப் டெத் நடந்த உடனே இவர் வந்து லாக்அப் டெத்துலலாம் நடக்கலை, சாகலை, மூச்சு திணறி மூச்சு இதில் இப்போ செத்தாருன்னு எடப்பாடி பழனிசாமி மாதிரி யாரும் இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. அடுத்தடுத்து ரியாக்ட் நடக்குது. அதே மாதிரி அஜித்குமார் வழக்குலையும் அடுத்தடுத்து ரியாக்ட் நடக்குது. ஆனால் விஜய் வந்து போராட்டம் நடத்தினார்ல, 24-23 பேருக்கு நீதி வேணும்னு சொல்லி. நீங்கள் அந்த 21 பேர் யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரேபிஸ்ட் இருக்கார். இன்னொன்று, பாதி ஸ்டேட்மெண்ட் எதுவுமே லாக்அப் டெத்லேயே வரல, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லேருந்து இறந்தாங்கன்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே இருக்குது.
ரெண்டாவது குடிபோதையில் கைதாகி உள்ள எனக்கு சரக்கு வேணும்னு சொல்லி மென்டலாக ப்ரெஷர் ஆகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற வழியில் இருந்தவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. இவர் எதையுமே கேதர் பண்ணாமல் போராட்டம் நடத்தியிருக்காரு. இதெல்லாம் சட்ட ஒழுங்குல நம்மளால் சொல்லவே முடியாது. இது சட்ட ஒழுங்கு சொல்ல முடியாது. ரெண்டாவது இங்கே நடக்கிற பெண்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நான் முன்னாடி சொன்னேன்ல, எங்களுக்கு என்ன ஒரு சிக்கல்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னு வைங்களேன், அதை இவனுங்க வேறு மாதிரி ஆயுதமாக எடுத்துக்கிறானுங்க. அது வேறு மாதிரி ஆயுதமாக எடுத்துக்கிறானுங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி கூட ஒரு எங்களோட ஷோவில் வந்து விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கும் கலெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே அதிகாரிகள்லாம் கேம் விளையாடிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்களுக்கு கோவம் வந்துச்சு. நாங்கள் அதை ஷோவில் வச்சுருக்கோம். இது ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரானது தானே. இது ஆளும் அரசாங்கம் எனக்கு தெரிஞ்சு அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். சரி, அது ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரானது தானே. ஏன் நாங்கள் பேசவே இல்லைன்னு சொல்ல முடியும்? நிச்சயமாக ஒரு அரசாங்கம் ஆட்சி செய்யுதுன்னா கீழே தனிநபர் ஏதோ ஒரு தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை சுட்டி காட்டி தான் ஆகணும். ஆனால் நீ இதை கேட்குற அதை கேட்குறேன்னு கம்பேர் பண்ணவே முடியாது. இது ஒரு பெரிய அரசியல் கட்சியே செஞ்ச தவறு. அதுவும் இதுவும் ஒன்றே கிடையாது. இதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நக்கீரன் நிறுவனத்தில் வேலை பார்த்த அந்த வீடியோஸ்லாம் எடுத்து நக்கீரன் கோபால் அவர்கள் பற்றி லாஸ்ட் டைம் நம்மளும் பேசியிருந்தோம். அவருக்கு ஆதரவாக நீங்கள் பேசுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு டீகோட்லாம் பண்ணி அதையும் பதிவேற்றிருந்தாங்க. அப்படியா? தெரியல ப்ரோ, எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கலங்க. சீரியஸாக ஈகாட் தாங்கலில் இருக்க ஒரு பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகும்போது எனக்கு செக்யூரிட்டியை ரெசியூம் வாங்கி வச்சுட்டு வெளியே போன்ட்டாங்க. இன்டர்வியூ கூட எடுக்கல. அப்புறம் 2-3 பெரிய பெரிய சேனலுக்குலாம் நீங்கள் அவருடைய கைக்கூலி அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அப்படி என்ன சொன்னேன். அதான் சாயம் பூசுகிறவங்க பூசிட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அவர் எனக்கு கொடுத்த சம்பளம் அவர் வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் இதெல்லாம் என்ன, அவர் எந்த கட்சியில் இருக்கார்? முதல்ல அவர் ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட். நான் அவரோட வேலை செஞ்சு தொழிலை நான் கற்றுக்கிட்டேன். எப்படி எழுதணும்னு கற்றுக்கிட்டேன், எப்படி செய்தி வெளின்னு கற்றுக்கிட்டேன். 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் என்னுடைய பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனேன். இப்போ மறுபடியும் தனியாக ஆரம்பிச்சிருக்கேன். இது எப்படின்னா, இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா எம்ஜிஆர் வந்து கலைஞரோட கைக்கூலி, கலைஞர் வந்து அண்ணாவோட கைக்கூலி, அண்ணா வந்து எம்ஜிஆர் பெரியாரோட கைக்கூலி, இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க போல. யாரெல்லாம் இவங்க டீ கோட் எடுத்துகிட்டு வந்தாங்களோ. கரிகாலன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு. கரிகாலன் தெரியுங்களா? ட்ரைப்ஸோட கரிகாலன், பத்திரிகையாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு அவனோட ஆதிகால போஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இவன் பாருங்க, இவன் இப்படியான ஆளுன்றாங்க. அவன் என்னோட ஜூனியர், அந்த பையன். அவனை தூக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் ஜூனியர்னு ஒரு வார்த்தை விட்டேன்னா, ஓஹோ நீ அவனோன், ஏய் படித்தோண்டா, படிச்சிருக்கோம். என்ன ஒரு புரிதல் இருக்காது. இப்போ நான் உனக்கு கேள்வி கேட்டாலே என்னை எதிரியாக பார்க்குறாங்க. நான் முகத்தை மறைச்சிட்டு கேள்வி கேட்டேன்னா மாட்டிப்பானுங்க போல். நான் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு நான் யாருன்னே தெரியாமல் ஒரு கருத்து தெரிவிச்சேன்னா மாட்டிப்பானுங்க. ஐயோ இவனை எப்படி கண்டுபிடிக்கணும்னு மாட்டிப்பானுங்க. எப்படியாவது சாயம் பூசி இவங்களை ஓரம் கட்டிடணும் அப்படின்ற வேலையை மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. நிச்சயமாக நீங்கள் இன்னொரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நீங்கள் காலி. சரி, ஓகே. தொடர்ந்து பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி பிரதர். நன்றி பிரதர்.